என்னடா தடபுடலா சமையல் நடக்குதுன்னு பார்ப்பீங்க. ஒண்ணும் இல்ல. இது எங்களோட மண்டபப்படி. ஸோ அவங்கவங்க மண்டபப்படி அன்னைக்கு அவங்கவங்களுக்கு ஒரு பெரிய ஹேப்பினஸ் இருக்கும். ஒரு பக்கம் வந்து காய்கறிலாம் நறுக்கி குடுத்துட்டோம். இன்னொரு பக்கம் வந்து சமையல்கார் சமையல் வேலைய வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வந்து கோவில சுத்தி வந்து கூட்டி விட்டுட்டு, தண்ணி ஊத்தி நல்லா தொடச்சுட்டு, கோலம் போட்டு விட்டு, அவங்கவங்க போய் வீட்ல போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ கோவில் வந்து கோலம் போட்டுட்டேன். பட் வந்து மஞ்சள் வைக்க மறந்துட்டேன். மஞ்சள் வைக்க மறந்தனால மறுபடியும் வந்து அந்த கோலத்துல வந்து மஞ்சள் வச்சுட்டே இருந்தேன். கன்விக்குட்டி வந்து என்ட்ட குடும்மா நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இங்கிட்டு வந்து எங்க பெரிய மாமியார், எங்க சின்ன மாமியார் எல்லாம் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சுட்டுருந்தாங்க. ஸோ போன வீடியோல ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க, மண்டகப்பொடினா என்னக்கா அப்படின்னு சொல்லி. மண்டகப்பொடினா என்ன அப்படின்னா, திருவிழா முடிஞ்சோனே அப்படியே விட்டுறாம, ஒவ்வொருத்தவங்களும் மண்டகப்பொடி புடிச்சு, நம்ம வந்து சாமிய வந்து ஒவ்வொரு நாளும் அலங்கரிச்சு சாமிய வந்து கும்பிட்டதுக்கப்புறம், எட்டாஞ்சிறப்புன்னு ஒண்ணு நடக்கும். அன்னைக்கு இன்னுமே சிறப்பா வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு எங்க மண்டகப்பொடினா, நாங்க வந்து லாஸ்ட்டா வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு எல்லா மண்டகப்பொடிக்கும் 2, 2 படம் நைட்டு வந்து ஓட்டுவாங்க. ஸோ படம் பார்த்துட்டு கோவில்லயே வந்து தூங்கிருவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சசிகுமார் படம் காரியா, காளியான்னு தெரியல. அந்த படம் வந்து இன்னைக்கு வந்து ஓட்டுனோம்.